வணக்கம். இன்னைக்கு அரிசி உணவு தமிழ் சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கோதுமை பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அருகில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நாங்கள் பதிவு வீடியோக்களை நோட்டிஃபிகேஷனாக பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ கோதுமை பரோட்டா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு 2 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. சால்ட் ஒரு 2 ஸ்பூன், அதுபோக ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். கோதுமை மாவு இந்த பத்துக்கு எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அந்த பதத்துக்கு ஆயில். நெக்ஸ்ட் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்து இந்த சப்பாத்தி பதத்துக்கு பிணைய போகிறோம். கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்க வர மாட்டேது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆனால் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா இந்த பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்தாச்சு. இதை வந்து சின்ன சின்ன ரோலாக பண்ணி இந்த அளவுக்கு சின்ன சின்ன ரோலாக பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எப்படி ரோலப் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அளவு கூடி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவு இப்படி பண்ணிவிட்டு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே இந்த அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் இந்த லேயர்ஸாக மறக்க போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து இந்த
பரோட்டா வந்து இந்த ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுக்கக்கூடிய மாற்றி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு இப்படி ரோல் அப் பண்ணிக்கணும். இந்த அளவு ரோல் அப் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த அளவு அந்த சர்க்கிள் வரணும். வந்தால் தான் பரோட்டா வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கிள் இப்படி வரணும். சர்க்கிள் வந்தால் தான் இந்த பரோட்டா வந்து அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அளவு இந்த இந்த சர்க்கிள்லாம் கரெக்டாக வர அளவுக்கு ரோல் அப் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தாப்புல பேனை காய வச்சுக்கோங்க. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிடலாம். லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் நல்லது. ஒரே சப்பாத்தியாக சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக பரோட்டா மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரோல் அப்லாம் தெரியணும். அப்போ தான் பிக்கும்போது சாஃப்டியாக இருக்கும்.
இந்த மாதிரி சர்க்கிள்லாம் நல்லா வர்ற மாதிரி. அதுக்கு தான் பரோட்டாக்கும் சப்பாத்திக்குள்ள டிஃப்ரெண்ட் அதுதான். சர்க்கிளோட நல்லா சாஃப்டாக பிக்கும்போது வர்றதுக்காக தான். சுவையான கோதுமை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களது பதிவுகளை கமெண்டாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.